ஒருத்தர் முடமானீங்க? யார் ஒருத்தர் முடமானீங்க? எதை வச்சு தெரியுமா? எனக்கு இவ்வளவு டேலண்ட் இருக்கு பாஸ்டர், நான் இவ்வளவு ஜாப் பண்றேன், நான் இவ்வளவு செய்யறேன், பட் பாருங்க அவன் ஒண்ணுமே இல்லை, அவன் எத்துலையுமே இல்லை அவனுக்கு. ஆனா அவனை பாருங்க நல்லா, நான் பாருங்க இப்படி. அதுக்காக நீங்க சோர்ந்து போகாதீங்க, நீங்க சோர்ந்து போகாதீங்க. அவர்களை அப்படி நடத்துவாரானால் உங்களை அதை விட வெற்றியாய் நடத்துகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமோதிக்கிறீர்களா? அதை எப்ப பாப்பீங்கன்னா சீக்கிரமா உங்க வாழ்க்கையில பாப்பீங்க. எனக்கு தெரியும், யாரோ ஒருத்தர் முடமா அப்படி மற்றவங்களுக்கு நடந்து எனக்கு நடக்காததை வச்சு நீங்க ரொம்ப முடமாக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆண்டவர் உங்க கூட பேசுறாரு, ஏன் கூட பேச மாட்டாரா? ஏன் பேச மாட்டாரு? சவுல் என்ன நினைக்கணும் அப்படின்னு சொன்னா, அவன் கூட பேசுற ஆண்டவர் என் கூட பேசுங்கப்பா அப்படின்னு தான் ஜெபம் பண்ணணுமே தவிர அந்த இடத்துல பொறாமைன்ற ஒண்ணு வந்து நிக்க கூடாது. அந்த இடத்துல தன்னை தானே ரிஜெக்ட் பண்ற அப்படின்ற ஒண்ணு நந்து விடக்கூடாது. அதற்காக ஆசைப்பட்டு நான் நம்புறேன், தேவன் வந்து ஒருவருக்கு மட்டும் தேவன் அல்ல, அவர் ஆபிரகாமுக்கு மட்டும் தேவன் அல்ல, அவர் ஆபிரகாமுக்கும் தேவன், அவர் ஈசாக்குக்கும் தேவன், அவர் யாக்கோபுக்கும் தேவன், அவர் நமக்கும் தேவனாய் இருக்கிறார். அவர் தாவீதிற்கு தேவனாய் இருப்பார், ஆனால் அவர் சவுலுக்கும் தேவனாய் இருக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அவர்களை நடத்துவது உண்மையானால் என்னையும் நடத்துகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நான் நம்புகிறேன், கர்த்தர் உங்களை நடத்துவார். கர்த்தர் உங்களை சத்துருக்களை பார்க்கலும் பெரியவர்கள் ஆக்குவார். நீங்கள் அதை விட வளருவீர்கள். ஆமென். நீங்கள் இன்றைக்கு பார்த்து பிரமிக்கிற அந்த மனிதர்களை காட்டிலும் ஆண்டவர் உங்களை பல மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்களை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். உங்கள் மேல் கர்த்தர் வைத்திருக்கிற பலன் பெரிய பலன். ஹல்லேலூயா.